நயன்தாரா, சில்க் ஸ்மிதா. நம்ம சின்னத்திரை நட்சத்திரங்களோட சேர்ந்து ஒரு ஜாலியான ஒரு சிறப்பு நியாரான பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சுட்டு போட்டாலும் எனக்கு இந்த தமிழ் வார்த்தை மட்டும் சரியாவே வர மாட்டேங்குதுங்கிறது என்ன வார்த்தை? பல இருக்குதே, எதை சொல்றது? எனக்கு ரா வராது. ஓ, ராவே வராது. எனக்கு தானாங்க எழுத்து தராது. அதுதான் தானாக பதில் தானா போட்டு பேசுறேன். உருளைக்கிழங்கு, பருப்பு குழம்பு, முருகனுக்கு அரோகரா, இந்த ரா சம்பந்தமா எது வந்தாலும் வராது. என்னையா சொல்லுதா? அவனுக்கு வானாங்கிற எழுத்து வளாதான். வளாதாமா அப்படி மூடு. மேக்ஸிமம் நான் அந்த வார்த்தையை தவிர்த்துக்கிட்டு அதுல இங்கிலீஷ் வேர்ட். இப்ப உருளைக்கிழங்குன்னு சொல்லலாம் பொட்டாட்டோ. பொட்டேட்டோ. பொட்டட்டோ. இந்த பொட்டட்டோ. அதுக்கப்புறம் பொட்டட்டோ. வீடு கிரக பிரவேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது எனக்கு வாயில ரோல் ஆகும் ரொம்ப. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஓகே, வடிவேல் பாலாஜி கொடுங்க. சார் எனக்கும் அவங்க சொன்ன மாதிரி அந்த கிரக பிரவேசம் அது வராது சார். சேம் but different. நீங்க எப்பயாவது ஒரு நாள் தானே கிரக பிரவேசமே சொல்ல போறீங்க ஷோல. ஆமா ஆமா. அவங்க வந்து ஒரு விஜய் இல்ல சார், அப்படி இல்ல சார், நான் வீடு கட்டியிருக்கேன். நீங்க லைவ்ல மீடியால இருந்துகிட்டு உங்க ஷோல எல்லாம் கிரக பிரவேசங்கிற வார்த்தை நீங்க சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டதை நான் பார்க்கல. ஆமா, என்னமோ சொல்லிட்டு இருந்தியே, அது வளராம சொல்லு. ஓ, அத கேக்குறியாப்பா? சமஸ்கிர நாமத்தை சொல்றீங்களா? அது வந்து எனக்கு கொஞ்சம் வரது கொஞ்சம் இல்ல, வரவே இல்ல உங்களுக்கு. இல்ல வராமலே போட்டு. ஓகே, அது வந்து ஒண்ணும் ஆக போறது இல்ல, வராமலே போட்டு. சார் அது ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. தெரியாம போயிட்டா நான் அவ்வளவு செத்து போயிடுவேன். சொல்லல, நீங்க சொல்லி பல பேர் சாவறதுக்கு நீங்க சொல்லாமலே இருந்து அது பிரச்சனை இல்ல. இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது, தப்பு. எந்த வார்த்தை வரவில்லை உங்களை கேட்கப்படாதான்? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். நான் சொன்னால உங்களை கேட்கப்படாதுன்னு. என்னடா பஞ்சு பேசுறாங்க? ஒரு தமிழ் சார்ந்த அதோட வளமை சார்ந்த சில விருப்பங்கள் நமக்கு இருக்கும். இங்க யாருக்கு நல்ல நாட்டுப்புற பாட்டு தெரியும்? இப்ப சொல்றேன். யாருக்கு நாட்டுப்புற பாட்டு தெரியும்? பாடணும். இன்னும் இந்த மூணு பிள்ளைகளும் கையை கட்டதை எடுக்கவே இல்லையாப்பா சிங்கர்ஸ்? இப்பவாது ரெண்டு வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. பாடணுமா இல்ல ட்ரை பண்ணலாமா? நீங்க பாடினாலே ட்ரை பண்ண மாதிரி தான் இருக்கும். அதே செய்யுங்க. ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே. இது பேர் பாட்டா? இது பாட்டா? தன்னன்னாதீனம் 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 தன்னானே. சூப்பர். நான் வராட்டியும் அது ஒரு அழகா இருக்கு. அரசம்பட்டி ஓரத்தில தோடு ஒண்ணாங்க தோடு வந்தாங்க தோடு மூணாங்க. வாழ்க தலைவர் தோக்கிட்டார். வாழ்க. கொலுசு கடை ஓரத்திலே கொலுசு ஒண்ணாங்க, கொலுசு ரெண்டாங்க, கொலுசு மூணாங்க. வாங்க சொன்ன சிங் சக் சிங் சக் சிங் சக் அடிவாடி விட்டாக வரவழைச்சாக வழி தெரிஞ்சாக வாரே போங்க. பச்சைக்கல்லு மோதிரமா பறிச்சு வச்ச தீரமா, பச்சைக்கல்லு மோதிரமா. ரெண்டு லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை பாடுறான்டா அவன். மணப்பாற மாடு பூட்டி மாயவரம் ஏறு பூட்டி சினிமா பாட்டா படம் கொக்கமக்கா. அடுத்தது பெருமா பழமொழி. நொறுங்க தின்பவன் 100 நாள் வாழ்வான். அது இல்ல தமிழ் பழமொழிகள். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நம்ம சமூகத்துக்குள்ளே பழமொழி. ஓகே, கள்ள கண்ட நாயை காணும், நாயை கண்ட கள்ள காணும். கள்ள கண்ட நாயை காணும், நாயை கண்ட கள்ள காணும். ரெண்டு சேர்ந்தாப்புல அடிச்சது அடிச்சிட்டேன். உன்னையே நான் அடிக்கவங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். சரி. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? பூனை புலியோட கலத்தோட வச்சிருந்தா ஆவுண்டா. உன் பாலடைஞ்ச பங்களா வாய் வச்சுன்னு பழமொழி எல்லாம் பேசாத. பேக்கல போ. ஆலங்குச்சி, வேலங்குச்சி, வேப்பங்குச்சி, அத்தப்பொண்ணு, மாட்டிக்குச்சி. எப்படி இருக்கு? கிளாப் பண்ணுங்கப்பா, நல்லா இல்லையா அது? விளையும் பெயர் முளையிலேயே தெரியும். குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சா. என்ன ஒரு தத்துவம். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. 5 விளையாது 50 விளையுமா? அம்பிகா கேலண்டர் அப்படின்னு போட்டு கீழே எழுதிருக்கு பாத்தீங்களா இல்லையா? அது இது நான் அது கேட்கல. இப்படி தாண்டா அங்கங்க கேவலப்படுறது. நம்ம சமூகத்துக்குள்ளே வந்த பழமொழிகள். ஆடுற மாட்டை ஆட்டி கறக்கணும். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். சரி, ஓகே. கரெக்டா கட்டுவிட்டா. அண்ட வீட்டு நெய்யே எங்க அண்ணன் பொண்டாட்டி கையா நானும். அண்ணபுரம் சின்னபுரம் பரமசிவன் கொடுத்த வரம், ஆலமரம் ஆத்தந்த மரம், ஆத்தா வச்ச தென்னை மரம்
சொல்றவ நாயை குளிப்பாட்டி நடுவுட்ல வச்சாலும் அது வாழை கிளப்பிட்டு தான் போகும். நாயை குளிப்பாட்டி நடுவுட்ல வச்சாலும் அது வாலாட்டிட்டு தான் இருக்கும். ஆட்டுமுன்னு தெரியுமல்ல, வார வெட்டிட்டு உட்கார வைக்க வேண்டியதானே. ஜாங்கிரி டோங்கிரி ஆயா வீட்ல ஜாங்கிரி ஜனவரி பிப்ரவரி 10ஆம் மாசம் டெலிவரி. சரிங்கடா சரிங்க. சாட சிரியாத சக்கலத்தியா கோழி கொய்யா மரத்துல ஏறி வியா அனுச்சான். என்னடா இது தேவையில்லாத தத்துவங்கள். வெத்தலை வெத்தலை கொழுந்து வெத்தலை வாய்க்கு போட்டா வாயில பத்தல. இவன் பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கிறானே கண்டுபிடிக்க முடியலையே. என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சு நிக்கிறல்ல நீ. 8 இட்லி எறா குழம்பு 10 இட்லி பருப்பு சாம்பார். எங்க இருந்து வரீங்களா டேய்? நீங்களா யாருடா? How do I tell you? புளிய மரத்து அடியில புஷ்பலதா மடியில. குத்தடி குத்தடி சைலக்கா குனிஞ்சு குத்தடி சைலக்கா. குத்தடி குத்தடி சைலக்கா குனிஞ்சி குத்தடி சைலக்கான்னு குன்னக்குடி வைத்தினார் சும்மா சொன்னாரு. நீட்டு வெத்தலை நீலம் பத்தல எறா குழம்பு சோறு பத்தல. நீட்டு வெத்தல நீலம் பத்தல சுறா குழம்பு சோறு பத்தல. யோ இதத்தானே அவர் சொல்லிட்டு போறாரு. திரும்ப வர நீ சொல்லுமா? நீ என்ன எக்கோவா? போய் வேலைய பாரியா சூப்பு. பழமொழியா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அது உனக்கு தெரியாது. ஓகே அது விட்டுரு. அழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை? எனக்கு தெரியுங்க. புளி பசித்தாலும் புள்ள தின்னவே நீ தின்ன. பக்கத்துல இருந்து பாத்துறியா? ஐயோ நான் ஊருக்கு போறேன். எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. ஃபிக்ஷன்ல இருக்கக்கூடிய அபத்தமான விஷயங்கள் எதெல்லாம் நீங்க பாக்குறீங்க? அதே மாதிரி நான் ஃபிக்ஷன்ல இருக்கக்கூடிய அபத்தமான விஷயங்கள் நீங்க எதெல்லாம் பாக்குறீங்க? ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. சரி சொல்லி தொலைறேன். இவங்கலாம் சிங்கர் டான்சர்லாம் ஒரு ஈவென்ட் போனா 50,000 வாங்குவாங்க சார். இது வைத்தறிச்சப்பா நீ சொல்றது. என்ன வைத்திருச்சலாக்க பார்த்தாலே தெரியுதா? ஸ்டேஜ்ல வந்து ஜானகி அம்மா சுஷிலா அம்மா பாடும்போது அமைதியா பாடுவாங்க. இவங்க பாடும்போது கண்ண மூடிவாங்க, கை இப்படி இது பண்ணுவாங்க. கொஞ்சம் ஓவராவே தெரியும். ஓகே ஓவரா பண்றாங்கக்கா. சரி போ. ஏன் அப்படி அவங்க பாடுறாங்க சொன்னா ஏதாச்சும் ஒன்னு மறந்துடுமோன்ற ஒரு பயம். ஒரு பாட்டு பாடுங்களேன். கண்ணை மூடி லைத்து வேற சிங்கர்ஸ் பாடு பாடவா? பாடு. ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். செய்தி முடிச்சா பேசாம எந்திரிச்சு போக வேண்டியதானே. சும்மா பேப்பர் அள்ளி கொட்டுறது நட்டுறது. ஏயா நம்ம டீமையே அப்படி அசிங்கப்படுத்துறீங்களே. ஏன்டா அறிகட்டப்படா சொரிப்படா. ஏன்டா அப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துறீங்க? உன்னால வெளியே என்னால தலை காட்ட முடியலடா. ஒரு செலிபிரிட்டி இன்டர்வியூ வருதுன்னா இவங்க ஓஹோ ஆஹா அப்படினா அவரே ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. அவரே தன்னடக்கமா இருப்பாரு. இவங்க அவங்க இடத்துல இருக்கிற மாதிரி ரொம்ப ஓஹோ ரொம்ப பெருமையா பேசுவாங்க. இதுக்கு அது சேச்சே நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சார். இப்போ என் ஷோக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்திருக்காருன்னு சொன்னா ஈ லைக் ஓகே ஃபைன் அப்படின்னு. இப்போ என்னோட ஷோக்கு வந்து பாத்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் வந்திருக்காரு அப்படின்றப்ப ஈ லைக் வாவ் என்ன ரெஸ்பெக்ட் பண்றாங்க. நீங்க நம்புறீங்களா? இதை விட பயங்கரமான ஆரவாரத்தெல்லாம் விஜய் 1000 இடத்துல கேட்டு பாருங்க. இதை விடையாப்பா இதை விடடா. இல்ல இது பழக்கமாவும் ஆயிடுச்சுனா. இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் நிறைய பேர் அப்படியே பண்ணதுனால இப்படி பண்ணா நல்லா இருக்குமான்னு சொல்லவும் செய்றாங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போக பழகணும். நீங்க வந்து மிமிக்ரி பண்ணிருக்கீங்களா? எனக்கு தெரியாதுண்ணா. தெரியாதுல அப்ப வேஸ்ட். மரியாதையா மூடின்னு ஒழுங்கா இருக்கணும். அங்க இங்கன்னு வாய திறந்த இல்ல இப்போ உங்க பேரு வடிவேல் பாலாஜி. இப்போ நீங்க கவுண்டமணி மாதிரி உங்களுக்கு வேற எத்தனை வயசு வரும்? ஆமா நீ நிமிக்ரி ரொம்ப நல்லா பண்ணியாம அத கொஞ்சம் பண்ண. ஏப்பா என்ன பேசுற நீ? எந்த கேள்வி கேட்டாலும் பாத்து கேளியா? டேய் ஓடா கோட்டா கீழ ஓடா. சார் கிட்ட கொடுத்தா கிழிச்சிடுவாரு. இவ்வளவு இடம் இருக்கு பொம்பளை பசங்க நடுவுல போய் உட்கார்ந்து. வெக்கமா வரது. எப்ப பார்த்தாலும் பொம்பளை கூட விளையாட பொம்பளை கூட பேசுற. ஏயா காக்கா மீசா நீ கூட சேர்ந்துட்டியா? ஆள் பத்தல என்ன கூப்பிட்டாங்கப்பா. இல்லப்பா அதாவது தெரியாம தான் கேக்குறேன். அண்ணன் எவ்வளவு? ஆனா நீங்க அஜிஜோ வண்டியை வித்துறனால விக்க மாட்டேங்கிறீங்க. மானத்தை வாங்குறீங்க. பண்ணுக்கத்தல. பேரு நம்ம மகாத்மா காந்தியா? ரொம்ப நேர்மையா இருக்கா? அது ஒண்ணும் இல்ல மாப்ள. தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா? ஏய் இங்க பாரு நீ என்ன கேக்குறேன்னு எனக்கு புரியல. என்ன தெரியாத மாதிரி போறீங்க. நீ வலைப்பட்டி தோப்புக்குள்ள ஒரு டெரரிஸ்ட் வந்து உங்களை கவுண்டர் பண்ணா நான் தான காப்பாத்தேன். அப்பா தளபதி நல்லா இருக்கா? தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. ஆனா ஒண்ணும் புரியாது. நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. இதெல்லாம் கருத்தா? ஒரு நாள் மிமிக்ரி பண்ணி பார். அப்ப தெரியும் உனக்கு. ஒரு நாள் நீ சிங்கமா இருந்து பார். அப்பா புரியும். சும்மா வந்தமா பேசணுமா போன மாதிரி இருக்க கூடாது. ஓகே சூப்பர். ஐயோ ஏயா இவ்வளவு பேசுறியே ஒரு வாட்ச் ட்ரை பண்ண முடியுமா உன்னால? அது அனாவசியம். அவர் கரெக்டா பேசின 4வது வயசு உங்களுக்கு யாரு நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல. அவர் பேசும்போது என்ன வயசுன்னு தெரியும். எனக்கு ஒரு மைல் தெரியாதுல. எனக்கு செத்த பையல. இப்போ நானும் மிமிக்ரியில இருந்து தான் நான் இதுல வந்தேன் நடிக்கிறதுக்கு. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. என்னுடைய வாய்ஸ்க்கு என்ன செட் ஆகுமோ அந்த மாதிரியான வாய்ஸ் தான் பேசவும் முடியும். இப்போ ஒரு வாய்ஸ் பேசுறேன் நானே பேசுறேன். பாடு பாடி தொலையும். யார் தெரியுமா? சூர்யா என்ன தெரியுமா? நண்பன் என்ன தெரியுமா? நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? சூர்யா என்ன தெரியுமா உனக்கு?
ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இருங்க. இப்ப இவர் பேசிருக்கும் போது பின்னாடி வந்து அந்த பொண்ணு வந்துட்டு சிவகுமார் சார் தானே அப்படின்னு இவர் கஷ்டப்பட்டு மம்முட்டி வயசுல பேசிட்டு இருக்காரு. என்ன சிரிக்கிற? என்ன ஏன் கருப்பு? மைக் ஏதோ ப்ராப்ளமாங்க, ஆடியோ கொஞ்சம் கேட்கல. மைக்ல எந்த ப்ராப்ளம் இல்ல, வாய்ஸ் தான் ப்ராப்ளம். ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. சார் நான் பெர்ஃபெக்ஷனா பேசுறேன், வேற ஒன்று மறுபடியும் முதல்ல இருந்தா. சரி ஓகே, டப்புனு நம்ம இங்க ஒரு ஸ்கிப் பண்ணுவோம். நீங்க கீழே வாங்க, 2 பேர் வாங்க. மாட்டிவருக்கு எவ்வளவு வக்கனையா கூப்பிடுறாங்க. நான் வந்து ஏதாவது நடிகருடைய பேரை சொல்லுவேன், உடனே டக்குன்னு அதை ஒட்டி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே ரெடியா? இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. ஷாருக் கான். சூப்பர். நல்லா இருக்குல? பாக்யராஜ். Hey, I've seen this one. This is a classic. கமல் ஹாசன். ரஜினிகாந்த். நயன்தாரா. இதெல்லாம் தேவையா முதலாளி? ஓகே, ராகவா லாரன்ஸ். அசால்ட் போ. சூப். ஜோதிகா. ஏய் இவனை ஏதாவது பண்ணுங்கடா. எங்களுடைய விருப்பம் நிலங்கள் ரவி மாதிரி ஆட சொல்லுங்க சார். Hey, what happened baby? Wheel bend on மாதிரி நடந்து வர. டான்ஸ் ஆது, டான்ஸ் ஆடி அது. Thank you, thanks a lot. 2 பேருக்கும் நன்றி. Thank you. எல்லாரும் சிரிங்க. எதுக்கு சிரிக்க சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம். அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கழுவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் பா கடவுளே.